ஹலோ, குட் மார்னிங் மக்களே. ஏர்லி மார்னிங் ஒரு 6 மணிக்கு கிளம்பிட்டோம் மீன் பிடிக்க. அதாவது துபாயிலேருந்து திப்பா அதுக்கு வந்து ஒரு லொக்கேஷன் தந்திருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி போகிறோம். ஆக்சுவலி அது வந்து 1.25 ஹவர் காமிக்குது. ஸோ அதையும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் சூப்பராக இருந்துச்சு அந்த ஏரியா. மார்னிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு பைக்கர்ஸை பார்க்க ரொம்ப ஹாப்பனிங்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது நம்மளும் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறோம். ஸோ வந்து பைக்கை வாங்கிட்டு இந்த மாதிரி ட்ரைவ் போகும்போது நான் வீடியோ போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. மக்களே சொல்லுங்கள், எங்கே வந்துக்கிறோம்? ஹாய், நாங்கள் ஃபுஜராக்கு வந்திருக்கிறோம். கல்பா வந்துக்கிறோம் மீன் பிடிக்க. பார்ப்போம், சூப்பரான ஒரு பெரிய ட்ரிப்பு வந்துக்கிறோம். சொல்லுங்கள் தம்பி. இப்போ வந்து இமிக்ரேஷன் செக்கிங் போய்கிட்டு இருக்குது. எங்கள் இமிக்ரேஷன்லாம் கொடுத்துருக்குறோம். பார்டர் தாண்டி நாங்கள் மீன் பிடிக்கலான்னு போகிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. போட் எல்லாமே நிற்கிது. ஆமாம், கேமரா வீடியோ எடுக்கிறா. சொல்லுங்கள், பேசுங்க. அக்கா வண்டி சார் வச்சுருங்க, பேசுங்க. எப்படி இருக்குது? இன்னைக்கு நாங்கள் வந்து டீப் சி ஃபிஷிங் பிடிக்க போகிறோம். என்ன மீன் பிடிப்போம்? மாஹி பிடிப்போம். கிங் ஃபிஷ், பேரக்கூடா. எக்ஸைட்டடா? உங்கள் பேர் என்ன? ஜிடான். தம்பி உங்கள் பேர்? உங்கள் பேர் என்ன? நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். ஹம்சா. இன்றைக்கி என்ன மீன் பிடிப்போம்? பரகுடா. உங்க பேர் சொல்லுங்க. ஜாவேத். தம்பி காக்கா, எனக்கு நம்ம தான் ஃபேமஸ் தான். நம்ம போட்டுக்கிறோம் பல வீடியோ. இருந்தாலும் மக்களுக்கு தெரியணும்ல. அல்தாஃப். தம்பி சதாம். மஜீத். காக்கா ஹாய். காக்கா ஒரு தான் மஜீது. நம்ம அவர் தான் மெயினான ஆள் மீன் பிடிக்கிறது இல்லை. பார்ப்போம் இன்னைக்கு எப்படி மீன் மாட்ட போகுது அப்படின்ட்டு. இதில் பெருசுலையா அது போகிறோம். ஓகே, சூப்பர். அந்த போட்லாம் போகிறோம். இதுதான் கரெக்டான போட்டாக்கா. ஏன்னா அந்த மற்ற போட்லாம் காசு பண்ண முடியாது. ஆமாம், இது வந்து எல்லா பக்கம் ஓப்பன் ஆகிங்க. ஆமாம் பாருங்கள், இது வந்து ஃப்ளோட்டிங். அப்படியே இந்த பிரிட்ஜ் அப்படியே ஆடுது பாருங்கள், எப்படி ஆடுது. யாருக்கா வேணுமா? சத்தியோட போட்டா வந்தால் பார்த்துருவோம். வராது. இந்த போட்டில் நம்ம போகிறோம். ஃபுல்லாக வந்து சேஃப்டி ஜாக்கெட் எல்லாமே வச்சுக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் சேஃப்டி ஜாக்கெட் போட்டு விட்டுருக்கோம். ஆமாம். நீங்கள் எப்படி பிடிக்கிற பாருங்கள். பாருங்கள், ஃபுல்லாக மீன் நிற்கிது. அவர் போட ஆமாம், அவர் போட்டு ஒரு செகண்டுக்கு ஒரு மீன் பிடிக்கிறாரு. பாருங்க, தூண்டி உள்ளே போகுது. பாருங்க எப்படி பிடிச்சாரு. போட வரேன். भाई मीन पेर ना भाई, क्या मच्छी का नाम क्या है? मच्छी का नाम सीमा எப்படி வருது? காக்கா கிளம்பு. சரி சரி, ஓகே. பக்கத்தில் நிற்கிறவங்க இந்த ஊருக்கான யாரு? நம்ம ஊருக்கு. ஆமாம் ஆமாம், அவன் இங்கே போகிறான் ஃபிஷ்ஷிங்கு. போமா. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். தம்பி உங்கள் பேர் என்ன? நீங்கள் ஜோனா. இந்த ஊர்? கன்னியாகுமரி. இருக்காங்க. தம்பி உங்கள் பேர்? அபி. அபி. நீங்கள் கன்னியாகுமரி தான். சூப்பர். ஓகே. உள்ள தண்ணிக்குள்ளே போடும்போது ஆக்டோபஸ் மாதிரி அந்த கண்ணின்னு பார்க்கும்போது ஆக்டோபஸ் மாதிரி வளைஞ்சு ஓடும். அதை கேட்ச் பண்ணுறதுக்கு பெரிய டிஷ் வரும். டிஷ் வரும்போது இந்த மீன்லாம் மாட்டேன். எல்லாம் கிங் ஃபிஷ், பாரக்கூடா எல்லாம் மாட்டேன்.
போடும்போது கப்பல் ரன்னிங்லேயே இருக்கு. சரி அந்த ரோலிங். நீங்கள் எவ்வளோ பெரிய மீன்லாம் பிடிச்சிக்கிறீங்க? நாங்கள் இதுவரை இங்கே ஹையஸ்ட்டாக நான் பிடிச்சது வந்து ஒரு 15 kg பாரக்கூடா பிடிச்சிருக்கோம். வரக்கூடா. அப்புறம் கிங்கில் வந்து ஒரு 20 kgs கிங். 20 kg உங்களோட பிரேக்கு வேறு லெவலில். இன்னைக்கு அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஓகே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேயா பாருங்கள் போட்டாச்சு. போட்டு வந்து அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. மீன் இருந்தால் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். இல்லைண்ணா அது இல்லை. ஓமா சைஸ் இதில் கப்பலை பாருங்கள் எப்படி இருக்குது. ஆமாம் இல்லை அவ்வளோலாம் இங்கே ஆமாம். இல்லை லென்த்து சொல்லியோ ஹைட்டு வந்து தண்ணிக்குள்ளே நிற்கிற வரையும் வந்து 13 meters இருக்குது. 13 அப் டு த வாட்டர் 7 meters இருக்குது. ஆமாம். அதான் 20 something போட்டுதா. இப்போ 8 meters நிற்கிறோம். அப்புறம் எம்டி ஆகிடுது கப்பல். எம்டி ஆகிடுது. லென்த்து வந்து 220 வரும் மீட்ரு. 220 இருக்காது. 220 தான் வருது. 190 கீழே தான் இருக்கும். அப்படியே சின்ன வசலாம். டோட்டலாக அந்த பாட்டம் மேலே 20 meters நிற்கும். தானமா அது எந்திக்குது. இல்லாட்டா எனக்கு தெரியும். பட் சொல்கிறேன் அது வந்து இப்போ வந்து மீன் வேட்டைக்கு போயாச்சு. பாருங்கள் தூண்டியை விட்டாச்சு கடலுக்குள்ளே. அதில் வந்து பொம்மை தூண்டியை போட்டாச்சு. அதை வந்து லூர் அப்படிம்பாங்க. அதை பார்க்க கனவா மாதிரியே இருக்கு. அப்படியே என்ன பண்ணுவோம், அதை போட்டுட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே வர்றோம். பாருங்கள் கயிறை அந்த போட்டில் நாங்கள் பேசிக்கிட்டே வரும்போது டக்குன்னு வந்து மீன் பிடிக்கும். இதுதான் இது மீன் பிடிக்கிற டெக்னிக். பாருங்கள் நாங்கள் பாட்டில் பேசிக்கிட்டு ரிலாக்ஸாக போகிறோம். 4 தூண்டி போட்டுக்கிறோம். 4 தூண்டியில் வந்து டக்குன்னு வந்து மாட்டேன். ஸோ அதை பாருங்கள். உங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பெரிய பெரிய மீனாக பிடிச்சோம் பாருங்கள். வரக்கூடா வந்து ஹம்சா பிடிச்சாஹா பாருங்கள். ஹம்சான் ஹபீப் தான் பெருசு பிடிச்சது. சின்னது வந்து ஹம்சா பிடிச்சாங்க. 7 கிலோ இருக்கு. 7 கிலோங்க. மசாலா புரியுதா? ஒரு ஸ்ட்ரைக் கிடச்சிக்குது. இப்போதான் ஒரு ஸ்ட்ரைக் வந்துக்குது. அதெல்லாம் பிடிக்கிறேன். பாருங்க 2 சேம் டைம்லயே ஒரு இது. வாங்க 2 ஸ்ட்ரைக் ஒரு டைம்ல. மக்களே ஒரே டைமில் வந்து 2 ஸ்ட்ரைக்கு என் ஸ்டிக்லேயும் அடிச்சிருச்சு, அல்தாஃப் ஸ்டிக்லேயும் அடிச்சிருச்சு. பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் லேர்ன் பண்ணும்போது ஃபிஷ்ஷு வந்து அன்ஹூக் ஆகி தப்பிச்சிருச்சு, பிடிக்க முடியல. பட் அல்தாஃப் ஃபிஷ்ஷில் வந்து அவர் கரெக்டாக வந்து அந்த மீனை லேர்ன் பண்ணிட்டாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ. செம்ம ஹாப்பனிங்காக இருந்துச்சு. பாருங்கள் கட்டாயம் லாஸ்ட் வரையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீனை காணாம போச்சு. வந்துருச்சு. கிங்கா இல்ல நான் இல்ல பாத்துங்க எதுவுமே கீழே வைங்க அம்சா. சிக்க விட்டுறாதியா. நீங்க அப்படியே குளிச்சா போட்டுங்க. தம்பி ஒரு மீன் மாட்டிக்குது. போட்டு இதுக்கு வருது, தம்பி இதுக்கு வருது, அந்த மிஷினுக்கு வருது. Come on, rotate. Bottle put it, yeah. Come on, yeah, that's it. Come on, yeah, faster, come on. Yeah, come on. Same. நம்ம இன்னும் பிடிக்க பண்ணிக்கிறோம். அப்படியா? Okay. Fast. You have to get the fish. Come on. ஓடிடுறான். ஃபாஸ்டா சுத்தானே. இல்ல. So, how was it? Was it pulling you?
நல்லா ஸ்பீடாக வருது எனக்கு. ஸ்பீடாக பண்ணணும், ஸ்லோவாக பண்ண வராது. மீன் போயிடுச்சு. நீ வந்துட்டு ஒன்று பண்ணுங்க, நல்லா இழுத்துட்டு பக்கத்தில் வந்து டைமுக்கு எல்லாம் சீசன் இல்லாத டைம் தான் வருவாங்க. அது என்ன ஒன்று, ஆனால் ரஷ்யன்ஸ் கரெக்டாக சீசன் எப்படியா இருக்கா? பண்ணு பண்ணு. மீன் கிடம் தாண்டியாமோ டேங்கில் ஆகணும். டேங்கில் ஆகும். ஃபஸ்ட்டு காக்கா பிடிக்கிற, நெக்ஸ்ட்டு அப்படியே போயிட்டு தானே மீன் ஸ்ட்ரைக் ஆகிக்குது. அவ்வளோ இழுக்க மாட்டேங்குது. இழுக்குது நல்லா. நல்லா இருக்குதா? ட்ரோலிங் ரோட்டில் கழிச்சிட்டு வந்தால் சிம்பிளாக வரும். நம்ம கையில் கழிக்கிற மாதிரி. பாரு அவங்க கையில் மாட்டிக்கிட்டு பாரு. ஓகே, கேர்ஃபுல். பார்த்தீங்களா? பக்கத்தில் வந்து அது இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தா அவங்களுக்கு மாட்டுது. fish இல்லடா, அதை வச்சு தானே புடி பிடிச்சிட்டியா? சுத்துங்க. இல்லை இல்லை அந்த இதில் ஒரு சைடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிக்ட் ஏருக்கு. அப்படியா? ஒரு மீன் ஹேண்ட் லைன் வச்சு இழுக்கிறியா? மீன் வருதா? மீன் இருக்குதா? பெரிய fish. ஜிடி மாஷா அல்லாஹ். ஜிடி நல்ல ஸ்ட்ரைக் தம்பி. கொஞ்சம் ஆமா ஆமா, ஒன்று இருக்கு. டைமண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. மக்களே மீன் ஒன்று மாட்டிக்குது, பெரிய ஜிடி. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அது ஃபர்ஸ்ட் அது ஒரு குழப்பம் இல்லை. எல்லாரும் அப்போ சொன்னா தம்பி ஒன்றும் இல்லை. அடுத்தது குழப்பிக்கலாம். இப்போ புரிஞ்சதா இது? சார் மீன் டயர்ட் ஆயிரும். ஆமாங்க, மீன் பாருங்க. வெரி குட் தம்பி. அனுக்கு பண்ணிடாது. ஒரு போட்டோ அப்படிங்க. சென்டர்ல போட்டோ எடுங்க தம்பி. போட்டோ அப்படி கேமரா. இதுதான் பேரக்கூடாது. ஒரு நிமிஷம். ஆக்சுவலி இது பேரக்டாமா கண்டியா தான் சொல்லுவோம். ஓகே, பிடிச்ச போட்டோ எடுத்துட்டா. அவன் ஜிரான் பிடிச்ச ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஜிரான் வெயிட் பாத்து ஹூக் வந்து மேல வந்து Adho mama, remember what you told? நல்லா heavy ஆயிருக்கு. ஹோல்ட் இருக்குது. Hold it. இப்படி கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணு. தூக்கு நான் முடியும். அடி எல்லாரும் போடுவோம். அல்டா பாத்து. இல்லை ஹெவி ஆகிதா? என்ன பாரு ரெண்டு கை வச்சு பிடிச்சி தூக்கு. அடி நம்ம வந்தாச்சு கரைக்கு. ஸோ வந்து துபாய்க்கு போக வேண்டியதான் மீன் எடுத்துக்கிட்டு. ஸோ இந்த வீடியோட கண்டினியூஷன் வந்து இருக்குது. இன்னும் 4-5 மீன் பிடிச்ச வீடியோ இருக்குது. இதில் ஃபுல் வீடியோ போட முடியாது. நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் மக்களே.